ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸுக்கு நம்ம எல்லாம் தச்சு முடித்த பிறகு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம உள்ளே திருப்பி எடுப்போம். அந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது நமக்கு கரெக்டாக ஒரே சைஸுக்கு வராமல் பெருசும் சின்னதுமாக வருதா இல்லைனா நீட்டாக வராமல் இருக்குன்னா நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம கிராஸ் பீஸ் எப்படி கழுத்தில் நீட்டாக வச்சு தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் தைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸில் மீதி லைனிங் துணியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கிராஸில் இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. கிராஸில் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸில் போட்டுட்டு அதில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் விட்டுக்கோங்க. டேப்பை எடுத்து இப்போ நான் வைக்கிறது மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த மார்க் பண்ண பாயிண்ட்லேயும் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேயும் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அந்த பீஸுக்கு இதே போல் 1.5 இன்ச்சு அகலம் கொடுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம மடக்கி தைக்கும்போது நமக்கு ஒரே மாதிரி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நீட்டாக வரும் ப்ளவுஸும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ நம்ம ப்ளவுஸோட கழுத்துக்கு நீளத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. இதை எப்படி ஜாயின் பண்ணோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நேராக வச்சுக்கோங்க. அடுத்த பீஸ் துணியை நம்ம கீழே பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக நமக்கு ஒரு எல் ஷேப்பில் வச்சது மாதிரி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது கிராஸில் ஜாயின் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக கிராஸ் ஜாயின் பண்ணிடக்கூடாது. நான் இப்போ ஜாயின் பண்ணுறதை பாருங்கள். நம்ம கிராஸில் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி கிராஸில் ஜாயின் பண்ணி எடுக்கணும். இதே போல் நம்ம எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இந்த துணியை எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணணும். கிராஸ் பீஸ் நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணலன்னா நமக்கு துணி ஸ்ட்ரைட்டாக வராது. இப்போ பாருங்கள், நான் இதை விரித்து காமிக்கிறேன். நமக்கு எவ்வளவு ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக வந்திருக்குன்னு பார்க்குறேங்க. இப்போ நம்ம ப்ளவுஸில் ஜாயின் பண்ணலாம். ப்ளவுஸில் எப்படி ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம ஹூக் பட்டி சைடை எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டி சைடை எடுத்துகிட்டு நம்ம அந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் அந்த கெட்ட பக்கம் மேலே இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸில் கெட்ட பக்கம் நமக்கு மேலே இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒத்தையாக ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த ஹூக் பட்டி சைடு இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து விட்டுக்கோங்க. உள்ளே கண்டிப்பாக மடித்து விடணும். அப்போ தான் நம்ம திருப்பி எடுக்கும்போது நமக்கு அது அழகாக உள்ளே மடங்கி இருக்கும். இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு நம்ம 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் கழுத்துக்கு தையலுக்கு விட்டுருந்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கோங்க. இல்லைன்னா 1/4 இன்ச்சு தான் விட்டுருக்கீங்கன்னா 1/4 இன்ச்சில் போட்டுக்கோங்க. இப்போது அந்த கழுத்தை நம்ம கரெக்டாக அப்படி வச்சுட்டு அந்த கிராஸ் பீஸை அந்த கழுத்துக்கு தக்கன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக தைக்கணும். நம்ம கழுத்தோட துணியும் கிராஸ் பீஸோட துணியும் ஒன்று போல் வர்றது மாதிரி வச்சு தைக்கணும். இல்லாமல் கிராஸ் பீஸ் துணி கொஞ்சம் வெளியே நீண்டும் இல்லைன்னா கழுத்தோட துணி வெளியே நீண்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்காமல் கரெக்டாக நம்ம அந்த கழுத்து எப்படி இருக்கோ அதுக்கு தக்கன கிராஸ் பீஸையும் வச்சு பொறுமையாக தைங்க. அதே மாதிரி நம்ம தைக்கும்போது என்ன பண்ணணும்னா ப்ளவுஸோட கழுத்து அந்த துணியையும் நம்ம இழுக்கக்கூடாது, கிராஸ் பீஸ் துணியையும் இழுக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே நமக்கு இழுத்து கொடுக்குறது மாதிரி தான் இருக்கும். அதனால் 2 துணியுமே இழுக்காமல் லூஸ் விட்டே நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இழுத்திங்கன்னா உங்களுக்கு கழுத்தோட அகலம் பெருசாகிரும். நமக்கு இருக்கிறத விட பெருசாகிரும். அப்புறம் ஷோல்டர் ஃபால் வரும். ஷோல்டர் கலந்து கலந்து போயிடும். அதனால் நம்ம 2 துணியுமே இழுக்காமல் பொறுமையாக கொஞ்சம் லூஸ் விட்டே நீங்கள் தைச்சிட்டு வாங்க. இப்போ நான் இதில் தைக்கிறத பாருங்கள். நான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் இடமா தான் தைக்கிறேன். ஃபாஸ்ட்டாகவும் போகலை, ஸ்லோவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கிறேன். அந்த வளைவு வரும்போது நமக்கு கரெக்டாக அந்த கிராஸ் பீஸும் இதை நமக்கு வர்றது மாதிரி கரெக்டாக வச்சு தைக்கணும். இப்போது இதை அத்தம் வரை நம்ம தைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹூக் பட்டி சைடை இந்த இதில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு ஐப்பட்டிக்கு மேலே வச்சுட்டு நமக்கு அது எவ்வளோ ஹைட்டு இருக்குதுன்னு ஹைட்டை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு தச்சு முடித்ததுக்கப்புறம் ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் ஒன்று போல் இருக்கிறது மாதிரி நமக்கு கரெக்டான ஹைட்டு இருக்கும். இப்போ லாஸ்ட்டு முடியும் போது அந்த துணியை உள்ளே திருப்பி மடக்கி விட்டுட்டு நீங்கள் டபுள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் உள்ளே சின்ன சின்ன கட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க.
அப்போ தான் நம்ம திருப்பி எடுக்கும்போது நமக்கு அந்த ஷேப்பு வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி திருப்பி கட் பண்ணி விட்டதுக்கப்புறவு நம்ம வந்து இனி அதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் வந்து போட்டு எடுக்கணும். பதிச்சு தையல் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதே போல் ஹூக் பட்டி சைடு நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ தைக்கிறதுக்கு அதே சைடே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி அதை விரித்து விட்டுட்டு உள்ளே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, இப்போ கொஞ்சம் பெருசாக வேணுமோ இல்லை சின்னதாக வேணுமோ நம்ம உள்ளே வந்து மடிச்சிக்கலாம். அந்த கரெக்டாக உள்ளே வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி கரெக்டாக உள்ளே மடிச்சுக்கோங்க ஒரே அளவுக்கு. நீங்கள் இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு வந்து பெருசு சின்னதுன்னு வராமல் ஒரே அளவாக கரெக்டாக வரும். இப்படி உள்ளே மடித்து விட்டுட்டு நம்ம அந்த ப்ளவுஸும் அந்த கிராஸ் பீஸும் நமக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கும்ல அந்த இடத்துல வந்து நம்ம பதிச்சு தையல் போடணும். பதிச்சு தையல் போடும்போது நமக்கு எதில் வரணும்னா நம்ம லைனிங் மேலே தான் தையல் வரணும். ப்ளவுஸுக்கு மேலே வந்து தையல் வரக்கூடாது. லைனிங்க்கு மேலே தான் வரணும். அந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரே அளவாக உள்ளே வந்து மடித்து துணியை விட்டுருக்கேன். நமக்கு அந்த கழுத்தும் கிராஸ் பீஸும் ஜாயின் பண்ண அந்த பிசுறு துணி வந்து அந்த கிராஸ் பீஸுக்கு உள்ளே போயிடும், வெளியே தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கிராஸ் பீஸ் பிசுறு துணி வந்து நமக்கு உள்ளே போயிடும், கிராஸ் பீஸ் வந்து வெளியே இருக்கும். இப்படி நம்ம தைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரே அளவாட்டம் வரும், நீட்டாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து கிராஸ் பீஸை ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சிட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த அளவுக்கு நீட்டாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. அதனால் நீங்கள் வந்து கிராஸ் பீஸை 2ஆக மடிக்காமல் நான் இப்போ தைச்ச மெத்தட்லேயே நீங்கள் தைச்சி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரே அளவுக்கே மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரே அளவுக்கே மடிச்சிட்டு நம்ம அந்த லைனிங்க்கு மேலே தான் தையல் போடணும். நான் தையல் போடுறதே பாருங்கள், ப்ளவுஸுக்கு மேலே எனக்கு தையல் வரவே இல்லை, அந்த லைனிங்க்கு மேலே தான் நான் தையல் போட்டிருக்கேன். மடிக்கும்போது கரெக்டாக ஒரே அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டோன்னா நமக்கு அந்த மடிப்பு அழகாக அப்படியே நின்றோம். நம்ம உள்ளே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டதுனால தான் நமக்கு அந்த வளைவு ஷேப்பு வரும்போது கரெக்டாக வந்து சுருக்கம் எதுவுமே வராமல் நீட்டாக வராது. அதனால் உள்ளே கண்டிப்பாக நம்ம வந்து கட் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. தையலும் நான் வந்து லைனிங் மேலே தான் போட்டிருக்கேன், நம்ம ப்ளவுஸ் மேலே போடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக தைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி அந்த இடம் கொஞ்சம் இடம் தைச்ச உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த லைனிங்கை உள்ளே அழகாக மடக்கி விட்டு நம்ம வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தைச்சோன்னா கண்டிப்பாக நீட்டாக வரும் உங்களுக்கும். இந்த மெத்தட்லேயே நீங்களும் தைச்சி பாருங்கள், நமக்கு வந்து நீட்டாக வரும். அதே மாதிரி அந்த ஹூக் பட்டி சைடு வந்த உடனே அதையும் அப்படி மேலே எடுத்து விட்டுட்டு அந்த கிராஸ் பீஸை மேலே எடுத்து விட்டுட்டு உள்ளே மடக்கி விட்டு இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. முடிக்கும் போது டபுள் தையல் போட்டு முடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கு எல்லா சைடுமே ஒரே அளவாக ஈவனாக வந்த மாதிரி எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இதை விடையும் சின்னதாக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட உள்ளே வந்து குட்டியாக மடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வெளியே கொஞ்சம் துணி நிற்கும். அந்த கிராஸ் பீஸ் துணி வந்து நம்ம 1.5 இன்ச்சு கட் பண்ணியிருந்தோம்ல, அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெளியே நிற்கும். அந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணணும், ப்ளவுஸில் வந்து கட் ஆகிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறவு நம்ம இதை வந்து இப்படி உள்ளே மடிக்கும்போது நமக்கு அழகாக மடிஞ்சு வரும். ஏன்னா நம்ம பதிச்சு தையல் போட்டிருக்கோம், அதனால் அழகாக மடிஞ்சு வரும். பதிச்சு தையல் போடாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீட்டாக வந்து நமக்கு உள்ளே மடிஞ்சு வராது. இப்போ வந்து இதை வந்து நம்ம உள்ளே வந்து
க மடித்து தைச்சிட்டு இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி ஹெம்மிங்கும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வந்து உள்ளே அப்படி மடிச்சுட்டு நம்ம நார்மலாக தையல் போட்டுருவோம்ல, மிஷின்லேயே வச்சு தைச்சி எடுத்துருவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணுனா நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். தையல் போட்டாலும் நமக்கு நீட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்மளும் வந்து நீட்டாக தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, இப்போ உள்ளே மடித்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தையல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக நீங்களும் வந்து கிராஸ் பீஸ் தைக்கணும்னா இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து தைச்சிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் கிராஸ் பீஸ் வந்து எப்படி தைக்கணும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.